உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ வந்து விளையாடு. என்னாச்சு? அம்மா இன்னும் வரவே இல்ல. எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. நீ எதுக்காக அழுகுற? உங்க அம்மாக்கு சீக்கிரம் சரியாயிடும். அம்மாவுக்கு சரியாயிருமா? அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? என்ன பண்ற? கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப அவனுக்கு உண்மையை சொல்லிதான் ஆகணும். சொல்லு, என்னோட அம்மாவுக்கு என்னாச்சு? இங்க பாரு. இங்க பாரு செல்லம். செல்லக்குட்டி இங்க பாருங்க, அழக்கூடாது. நான் சொல்றத கேளுங்க. எப்படி நீங்க சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்தா அடிபட்டுரும்ல, அதே மாதிரி தான் உங்க அம்மாவுக்கும் அடிபட்டுருச்சு. அம்மாவுக்கு கொஞ்சம் அடி அதிகமா பட்டுருச்சா, அதான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிடலா? நான் அம்மா கிட்ட போகணும். என்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க. எங்க பார்ச்செல்லாம் அழக்கூடாது. உங்க அம்மா இப்ப வந்துருவாங்க. நீங்க இப்படி இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா உங்க அம்மாவுக்கு இது பிடிக்குமா சொல்லுங்க? நீங்க ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க பிரேவ் பாய் தானே? உங்க அம்மா கூட பிரேவ் கேர்ள் தானே? அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க. ஓகே? கீர்த்தி, எதுக்கு தேவையில்லாம சின்ன பையன் கிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த குழந்தைய அழ வச்சிட்டல? ஓகே, நாங்க வரோம். எங்க வீட்டுல யாருக்கோ போய் சொல்லி பழக்கம் இல்ல. என் பொண்ணு உண்மையை மட்டும்தான் பேசுவான், அதனாலதான் அப்படி சொல்லிட்டான். உங்களை மாதிரி எல்லாம் போய் சொல்ல மாட்டோம். நீ இப்ப என்ன சொன்ன? என்ன பார்த்து பொய்க்காரின்னு சொல்றியா? இதுக்கு மேல நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். விடுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, ஒரே நிமிஷம். கீர்த்தி, மோகன் போன் பண்ணாரு. அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க, நாமளும் போயிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. மைண்ட் யுவர் டங். போலாம். அவ என்ன பார்த்து. அம்மா! ராதிகா, அம்மா! Are you feeling better? Yes, I am. Welcome home. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ இறங்காத. அப்படியே உட்காரு. உனக்கு உடம்பு சரியில்லைல்ல? அம்மா! மனஸ்? தேங்க் காட் அவனோட அம்மா திரும்பி வந்துட்டாங்க. இல்லைன்னா சின்ன பையன் அழுதுகிட்டே இருந்திருப்பான். அந்த கிழவி என்ன உண்டலன்னு பண்ணிருப்பா. செல்லக்குட்டி, எல்லாம் உன்னாலதான் வந்துச்சு. சரி வா. அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பேபி. தேங்க் காட் ராதிகா, உனக்கு ஒண்ணும் ஆகல. ஆமா மம்மி, நான் நல்லா இருக்கேன்.
என்ன பாக்குற? எங்க மீதி ஃபுட்டேஜ் எங்க? எங்க ஃபுட்டேஜ் எங்க? ஏன் பயப்படுறீங்க? நான் ஏதாவது சொன்னனா இல்ல ஏதாவது பண்ணனா? அப்புறம் ஏன் இந்த ஷாக்? ஜஸ்ட் ஃபுட்டேஜ் எங்கன்னு தானே கேட்டேன். சொல்லுப்பா, ஃபுட்டேஜ் எங்க? எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ உன் லத்தியை கொடு. கொடுப்பா என்கிட்ட. எங்க ஆக்சிடென்ட் நடந்ததோ அங்க இருந்திருக்கும்ல அத கேமரா, அந்த ஃபுட்டேஜ் இருக்கணும்ல. எங்க அது? ஏதுல தெரியல. என்ன எங்க ஃபுட்டேஜ் எங்க? உங்கள சீனியர் யாரு? ஓ, நீதான் சீனியரா? ஓகே. சோ பதில் நீ தானே சொல்லணும். சொல்லு. ஃபுட்டேஜ் எங்க? லோக், என்கிட்ட டைம் கிடையாது. நீயா சொல்லு, இல்ல நான் சொல்ல வச்சிருவேன். சார் அது சார் டெலீட் ஆயிடுச்சு. இங்க இருக்க உங்க அத்தனை பேரோட எலும்பையை உடைச்சு போட்டுருவேன். மறுபடியும் கேட்கிறேன், எங்க ஃபுட்டேஜ் எங்க? ஃபுட்டேஜ் எங்க? பட்ட பகல்ல ஒரு வண்டி என் பொண்டாட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிருக்கு. நீங்க அதை பார்க்கலன்றீங்க. குற்றவாளியை பிடிக்கல, அவனை ஃபாலோ பண்ணல. பத்தா குறைக்கு இங்க ஃபுட்டேஜையும் காணும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல. ஒரு வேலை இப்ப நான் உன் உயிரை எடுத்துட்டான் வை. அந்த ஃபீல் உனக்கு எப்படி இருக்கும்? இப்போ நான் யாரையாவது வெட்டினா அவங்க பதிலுக்கு திருப்பி என்ன வெட்டுவாங்கல்ல? இப்படி நான் உன்னை அடிச்சேன்னா நீ என்ன திருப்பி அடிப்பல்ல? அடிப்பீங்க தானே? அப்புறம் இல்ல நீயே சொல்ல. ஒருத்த பட்ட பகல காரை விட்டு என் பொண்டாட்டியை ஏத்திருக்கான். அப்ப நான் பதிலுக்கு ஏதாவது பண்ணும்ல. ஆனா எப்படி பண்றது? ஃபுட்டேஜே காணுமே. அவனை நான் ஏதாவது பண்ணணும்னோ அவனோட முகத்தை நான் பார்க்கணும்ல. ஆனா அவன் முகத்தை நான் பார்க்கவே முடியல. என்ன உடல் ஃபுட்டேஜே இல்லையே. அவனை இப்ப நான் எப்படி பிடிக்கலாம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.